கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 4 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது ஜீவனுள்ள சுவிசேஷம். வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ரேமாண்ட் உல்சி என்பவர் எகிப்து நாட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன் மரித்த ஒரு மனிதனின் பதப்படுத்தப்பட்ட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் கைக்குள் சில விதைகள் இருந்தன. அவற்றை எடுத்து சோதித்து பார்ப்பதற்காக விதைகளை நிலத்தில் ஊன்றி தண்ணீர் விட்டார்கள். என்ன ஆச்சரியம்! சில தினங்களில் அவை முளைத்தெழும்பி வளர்ந்து பூ பூத்தன. 2000 ஆண்டுகள் ஆன போதிலும் விதைக்குள் காணப்பட்ட ஜீவன் அழியாமலே இருந்தது. மண்ணும் சுவிசேஷத்திலும் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. சுவிசேஷத்தின் வல்லமையை வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இருளில் உள்ளோர் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இதுவே சுவிசேஷத்தில் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது என்பதற்கு மிக பெரிய சாட்சியாகும். சத்திய விதையில் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டால் அப்படியே இருப்பதில்லை. ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. சத்திய வசனத்தை கேட்ட எத்தனையோ குடிகாரர்கள், விபச்சாரிகள், நரபட்சினிகள் கூட தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தத்துக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவர் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிக கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் கிரியை செய்கிறதா என்றும் நற்கிரியைகள் காணப்படுகின்றனவா என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் விதையாகவே இருந்துவிடக்கூடாது. அது முளைத்து பயிராகி மரமாகி பலன் கொடுக்கும் அளவுக்கு வளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்பது நியதி. நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே சுவிசேஷம். ஜெபம். தேவனே, எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட சுவிசேஷம் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்த உதவி செய்யும். ஆமென்.